ஹாய் ஹலோ வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லா இதயங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தென் வணக்கம். இன்றைக்கி நம்மளால் நிறைய டிஷ் சாப்பிட்ருப்போம், எவ்வளோ டிஷ் சாப்பிட்ருப்போம். ஆனால் வந்துட்டு பச்சரிசிலே வித்தியாசமாக பச்சரிசி பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ பச்சரிசியில் எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து பச்சரிசி பிடிக்காது, பொங்கல் வச்சாலும் பிடிக்காது, இல்லை வேறு எது பண்ணாலும் அது பிடிக்காது. சில பேருக்கு வந்து பச்சரிசி பிடிக்கும். பிடிக்காதவங்களுக்கு அதை கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சரிசியில் பிரியாணி செஞ்சு தரலாம், சாம்பார் சாதம் செய்யலாம். ரெண்டு செஞ்சாலும் பச்சரிசியில் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி பிரியாணி தான். ஹோட்டலில் போய் அதை இதையும் வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பு நம்மளே கெடுத்துக்கு பதில் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பச்சரிசி பிரியாணி செய்யறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. 1/2 மணி நேரம் ஆகும், அதுவும் கிடையாது. வெறும் 10 நிமிஷத்தில் சிம்பிளாக ஈஸியாக ஒரு டிஃபனாக செஞ்சிடலாம். லஞ்சுக்கும் செய்யலாம், நல்லாயிருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். தேவையான நம்ம பிரியாணிக்கு என்னென்ன செய்வோமோ அதே மெத்தட் தான், சேம் மெத்தட் தான். ஆனால் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பச்சரிசியை வறுத்துக்கணும். நல்லா பச்சரிசி எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு இதில் கொட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குண்டான பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடணும். பட்டை, லவங்கம், பிரிஞ்சல், ஸோ இதெல்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, நம்ம பூண்டு, இஞ்சி எப்பயும் போடுவோம். இதுக்கு இஞ்சி போடலனாலும் பரவாயில்ல, நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி இதில் போட்டோம் அப்படின்னு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வழக்கம் போல் எவ்வளோ தண்ணி வைப்போமோ அதேமாதிரி தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சுட்டு இதில் வந்துட்டு நம்ம பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா 1 டம்ளர் அரிசி வச்சோம்னா 2 டம்ளர் தண்ணி வைப்போம் இல்லைங்களா. ஆனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். வந்துட்டு 1 டம்ளர் அரிசி வைக்கிறீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஸோ அப்படி வச்சிங்கன்னா தான் சீக்கிரம் வேகும். இல்லைன்னா வேகாது, அப்படியே வந்துட்டு அரிசியாகவே இருக்கும். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த வறுத்த அரிசியை எடுத்து அப்படியே கொட்டிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சு ஹாஃப் சிம்மில் தான் அதை வச்சு வேக வைக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சீக்கிரம் தீஞ்சிரும், வேகாது. ஸோ உடனே அரிசியை கொட்டிட்டு கிண்டிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சிம்மிலேயே அது பாட்டுக்கு வேகும். கொஞ்சம் நேரம் கழிச்சு, கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒரு 5 நிமிஷம் ஆனே கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடணும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கிண்டி விட்டு பார்த்தோம்னா சும்மா பொல மல்லிகைப்பூ மாதிரி அந்த சாப்பாடு என்ன பண்ணால் மலர்ந்துருக்கும். ஸோ அந்த மல்லிகைப்பூ மாதிரி மலர்ந்த சாப்பாடை நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு பிரியாணி வச்சு தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா மென்னியை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம என்ன ஃபுல்லாக சாப்பிட போகிறோம், கொஞ்சம் சும்மா டேஸ்ட்டுக்கு அளவாக சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். என்னங்க நீங்கள் வந்து லட்சம் தான் கொடுக்குறீங்க, காமிக்கவே மாட்டேங்கிறீங்களே, காமிக்காமல் சொல்லி நாங்கள் எப்படி செய்வோம்? என்னால் இந்த வீடியோவில் இப்போதைக்கு சொல்ல தான் முடியுது. காமிக்கிறேன், நான் அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரெசிபி தான் எனக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ தக்காளிலாம் வெந்துடுச்சு. ஸோ தக்காளி, வெங்காயம் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணி வைக்க போகிறேன். 2.5 கிளாஸ் அரிசி போட்டேன். 2.5 கிளாஸ் அரிசிக்கு 7.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா 1க்கு 3 வைக்கணும். ஸோ நான் 3 பக்கம் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கொதிச்சிருச்சு. ஸோ பிரியாணிக்கு நான் எல்லா மசாலையும் வணக்கி விட்டேன், தண்ணி வச்சுட்டேன். ஸோ தண்ணி கொதிக்குது. ஸோ இப்போ கொதிக்கிற தண்ணியில் இந்த வறுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துருவோம். உணவே மருந்துங்கிற காலம் போய் மருந்தே உணவுங்கிற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ திரும்பவும் நம்ம வந்துட்டு உணவே மருந்துங்கிற காலத்துக்கு திரும்பணும். இந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் ஓரளவுக்கு நிறுத்திட்டு இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியான ஃபுட்ஸாக சமைச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிட்லாம், ஹோட்டலில் எப்போயாவது போய் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துருங்க. மேக்ஸிமம் வந்து அந்த எண்ணெய் இந்த எண்ணெய்லாம் வாங்காதீங்க. செக்கில் ஆட்டுற நல்லெண்ணெய், கடலெண்ணெய் வாங்கி சாப்பிட்றாங்க. ஓகே, உப்பு சரியாக இருக்குது. செய்யுங்க இந்த மாதிரிலாம் டேஸ்ட் ஆகும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ வந்து சிம்லேயே வேக வைப்போம். ஏன்னா அதிக ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அடி பிடிச்சிக்கும், தீஞ்சிரும், நல்லா இருக்காது, சீக்கிரம் வேகாது, அரிசியாகவே இருக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைப்போம். சீக்கிரம் வெந்துடும், ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதோ பிரியாணி ரெடி, பச்சரிசி பிரியாணி ரெடி. ஸோ என் பசங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. மல்லித்தலையை தூவி அப்படியே சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்காதான்? டேஸ்ட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு ஒப்பீனியன் கேளுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.